ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சப்டொமைன் டேக் ஓவர் வல்னரபிலிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வல்னரபிலிட்டி வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா உங்களுக்கு மேக்ஸிமம் புரியாது. ஏன்னா இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் ஆக்சுவலாக இந்த வல்னரபிலிட்டி வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நான் அதை உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பக் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒருத்தர் வந்து சிட்டி சென்டரில் வந்து ஒரு பெரிய கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம மெயின் டொமைன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு சின்ன ஜூஸ் கடை வந்து தனியாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ அவரோட கடைக்கிட்டே அந்த கடையை வைக்காம தனியாக வேற ஒரு இடத்துல ஒரு ஜூஸ் கடையை வைக்கணும்னு பிளான் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு இடம் வாங்கி கடை கட்டி அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஜூஸ் கடையை வைக்கிறதுக்கு பதிலாக ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து கடைலாம் வச்சு ரெண்ட்டுக்கு விடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் அவர் ரெண்ட்டுக்கு வந்து ஒரு ஜூஸ் கடையை எடுக்கிறார். அந்த டைமில் என்ன பண்ணுறாருன்னா, இவரோட பெரிய கடையை வந்து மெயின்டைன் பண்ணும், அதுக்கே நிறையா ஒர்க் இருக்கும், செலவு இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த பிஸியில் வந்து என்ன பண்ணிடுறாரு, அவரோட அந்த ஜூஸ் கடையை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அதை வந்து அப்படியே டீலில் விட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப நாள் போக போக என்ன ஆகணும், ப்ராப்பராக ரெண்ட் கொடுக்கணும், அந்த கடையை வந்து மெயின்டைன் பண்ணணும். இது எதுவுமே பண்ணாமல் விட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த கடையோட ஓனர் யாரோ, அதாவது அந்த கடையை வந்து யார் வந்து ரெண்ட் கொடுத்தாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கடையை வந்து காலி பண்ண சொல்லிட்டு அவங்க அதுக்கு பதிலாக வந்து வேற ஒருத்தவங்களை வந்து வாடகைக்கு வச்சிருவாங்க. அதானே அங்கே நடக்கும். அதே மாதிரி தான் இங்கே என்ன நடக்கும்னா, ஒரு டொமைன் வச்சிருக்கவங்க சப்டொமைன் கிரியேட் பண்ண நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற சில யூசஸ் இருக்கலாம். அப்படி ஒரு சப்டொமைன் வந்து அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து யாராச்சும் ரெண்ட் கொடுப்பாங்க. அதாவது ஆன்லைனில் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் சர்வீசஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனிஸ், நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த இது பண்ணுறாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்டோரேஜுக்கு வந்து காசு கட்டி இவ்வளோ ஸ்டோரேஜ்னு நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் காசு பே பண்ணிகிட்டே வந்துடலாம். இந்த மாதிரியான நிறைய க்ளவுட் பேஸ்டு ஸ்டோரேஜ் சர்வீசஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டொமைன் நேமுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து வேற ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணும், வேற ஒரு யூஸ்க்காக அப்படின்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணி அந்த டொமைனை வந்து ஹோஸ்ட் பண்றதுக்காக ஒரிஜினல் ஹோஸ்டிங் சர்வர் வந்து பர்ச்சேஸ் பண்ணாம அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ரெண்டலுக்காக ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் சர்வீஸ் வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. அதை வாங்கிட்டு அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாம யூஸ் பண்ணாம அப்படியே விட்டுறதுனால அந்த கிளவுட் சர்வீஸ் வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ என்ன சொல்றது, ஒரு 1 இயருக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்னா அது வரைக்கும் அவ்வளோதான் யூஸ் பண்ணிட்டு அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன ஆயிரும், அதுக்கப்புறம் வந்து அந்த கிளவுட் சர்வீஸ் வச்சிருக்கவங்க வேற யாருக்காச்சும் அந்த சர்வீஸை வந்து மாற்றி தந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸே அதான், அவங்க அந்த மாதிரி ரெண்ட் கொடுத்து தான் அவங்க பேமெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணல, அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து வேற ஒருத்தவங்களுக்கு ரெண்ட் கொடுத்து அவங்க சம்பாதிப்பாங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து சப்டொமைன் டேக் ஓவர். நம்ம வந்து டேரெக்டாக போய் ஒரு சர்வர் அட்டாக் பண்ணியோ அந்த சர்வரை வந்து ஹேக் பண்ணியோ வந்து நம்ம எந்த டீட்டெயில்ஸும் எடுக்க போகிறதில்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒருத்தவங்க வந்து ரெண்ட் கொடுத்து இருந்த ஒரு இடத்துல வந்து அவங்க மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த டைமில் வந்து அந்த பர்டிகுலர் இடத்த நம்ம வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகிற ப்ராப்ளத்தை தான் வந்து சப்டொமைன் டேக் ஓவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு உள்ள என்ன நடக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ் ரெக்கார்ட்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டிஎன்எஸ் ரெக்கார்டுக்கு வந்து ஒரு தனி வீடியோ நான் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த டிஎன்எஸ் ரெக்கார்டு வந்து ப்ராப்பராக கிரியேட் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு டொமைன் நேமையும் ஒரு சர்வரையும் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக அந்த டொமைன் நேமும் சர்வரும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு டொமைன் நேம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து www.google.com அப்படின்னு ஒரு டொமைன் நேம் இருக்குது. அந்த டொமைன் நேமுக்கு ஒரு சர்வர் இருக்கும். அதாவது அந்த டொமைனுக்கு கீழே இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, இப்போ google.comனா அந்த கூகுளில் இருக்க எல்லா டேட்டாஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சர்வர் வேணும். அந்த சர்வரை வந்து நம்ம ஹோஸ்டிங் சர்வர் அப்படின்னு சொல்லலாம். அந்த பர்டிகுலர் சர்வரோட நம்ம டொமைன் நேம் வந்து மெர்ஜ் ஆகணும் அப்படின்னா வந்து நம்ம ஒரு டிஎன்எஸ் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணுற டிஎன்எஸ் ரெக்கார்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஹோஸ்டிங் சர்வரை வந்து நம்ம வந்து ஒரு டொமைன் நேம் கூட கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஹோஸ்டிங் சர்வருக்கான ஐபி அட்ரஸ் தேவை. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் ஒரு சர்வராக இருந்தாலும் அது இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகணும்னா அதுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ அதனால வந்து இப்போ நம்ம வந்து ஒரு டொமைன் நேம் வந்து ஒரு சர்வர் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் வேணும். அப்படி ஐபி அட்ரஸ் இருந்துச்சுன்னா அந்த ஐபி அட்ரஸை வந்து நம்ம ஒரு டிஎன்எஸ் ரெக்கார்டில் நம்ம ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி அந்த ரெக்கார்டை வச்சு நம்மளால ஈஸியாக ஒரு டொமைன் நேம் வச்சு ஒரு சர்வரை வந்து கனெக்ட் பண்ண முடியும். இப்போ சப்டொமைனுக்கு வருவோம். நம்ம வந்து ஹேக் பண்ண போகிற இந்த சப்டொமைனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து நல்ல காசு இருக்கவங்க இல்லை ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தாங்கன்னா சப்டொமைனுக்கும் தனியாக ஹோஸ்டிங் சர்வர் வந்து வாங்கி செட்டப் பண்ணிடுவாங்க. பட் சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அவங்களால வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வந்து நிறைய க்ளவுட் ஸ்டோரேஜ் சர்வீசஸ் வந்து இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட வந்து
ரெண்டலுக்குன்னு சொல்லிட்டு சர்வீசஸ் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரே சர்வரில் தான் நிறைய பேர்த்துக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சர்வர் ஐபி அட்ரஸ் கொடுத்தோன்னா எல்லாத்துக்குமே ஒரே ஐபி அட்ரஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க ஐபி அட்ரஸ் கொடுக்காம அதுக்கு பதிலாக என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களே வந்து ஒரு நேம் கொடுப்பாங்க. அந்த நேமை வச்சு தான் நம்மளால வந்து நம்ம டொமைன் கூட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு டொமைன் நேமை இன்னொரு நேம் கூட கனெக்ட் பண்ணுறனால தான் வந்து இந்த பர்டிகுலர் டிஎன்எஸ் ரெக்கார்டுக்கு வந்து சி நேம் அப்படின்னு இருக்கும். சி அப்படின்னு என்னன்னா கெனோனியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சி நேம் அப்படின்னா கெனோனியல் நேம். இந்த கெனோனியலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியமன அப்படின்னு சொல்லுவாங்க. நியமனனா இப்போ ஒரு விஷயத்துக்காக நம்ம இன்னொரு விஷயத்தை வந்து நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து நியமன அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு ஒரு சப்டொமைன் டேக் ஓவர் வந்து பாசிபிள் ஆகுது. ஒரு கம்பெனி தனக்குன்னு ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த டொமைனை ஒரு ஹோஸ்டிங் சர்வர் கூட கனெக்ட் பண்ணாமல் வேற ஏதாச்சும் ஒரு ஆன்லைனில் இருக்க கிளவுட் ஸ்டோரேஜ் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் கூட கனெக்ட் பண்ணுறனால தான் நம்மளால வந்து இந்த சப்டொமைன் டேக் ஓவர் வந்து பண்ண முடியுது. ஆக்சுவலாக அவங்க எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, கம்பெனி சைடில் என்ன தப்பு பண்ணுறாங்க, எதனால் வந்து நம்மளால சப்டொமைன் டேக் ஓவர் பண்ண முடியுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, இப்போ ஒரு டொமைனை வந்து ஒரு சர்வர் கூட கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டிஎன்எஸ் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி ஆகணும். அப்படி கிரியேட் பண்ணும்போது ஒரு ஹோஸ்டிங் சர்வர் கூட கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அதே வந்து ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் சர்வீஸ் கூட கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சி நேம் ரெக்கார்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதை வந்து ஒரு ஹோஸ்டிங் சர்வர் கூட கனெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஹோஸ்டிங் சர்வரோட ஐபி அட்ரஸ் வேணும். அதே வந்து இப்போ அவங்க ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கிளவுட் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு நேம் தேவைப்படும். ஓகே, இப்போ இந்த சர்வர்லேயே வந்து ரெண்டு டைப் இருக்குது. அதுனா ஐபி வெர்ஷன் 4 யூஸ் பண்ணுற சர்வர் அண்ட் தென் ஐபி வெர்ஷன் 6 யூஸ் பண்ணுற சர்வர். ஒரு ஐபி வெர்ஷன் 4 யூஸ் பண்ணுற சர்வர் கூட நம்ம டொமைன் நேம் கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன தேவைன்னா அந்த பர்டிகுலர் ஐபி வெர்ஷன் 4 வந்து நம்மளுக்கு தேவை. அதே வந்து ஒரு ஐபி வெர்ஷன் 6 சப்போர்ட் பண்ணுற ஒரு சர்வர் கூட நம்ம டொமைன் நேம் கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஐபி வெர்ஷன் 6 அட்ரஸ் வந்து தேவை. பட் இதில் என்ன சின்ன சேஞ்ச்னா, நம்ம வந்து ஐபி வெர்ஷன் 4 வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஏ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவோம். அதே வந்து நம்ம ஒரு ஐபி வெர்ஷன் 6 சர்வரை கனெக்ட் பண்ணுறோம்னா நம்ம வந்து 4A ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவோம். அதாவது ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் ரெக்கார்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணும். இதே வந்து நம்ம ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் கூட வந்து நம்ம டொமைன் நேம் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு சி நேம் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவோம். இதில் கிளியராக இருங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சப்டொமைன் டேக் ஓவர் உங்களுக்கு புரியாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து www.darksecretsociety.com அப்படின்னு ஒரு சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்மகிட்ட எந்த சைட்டும் கிடையாது. பட் எக்ஸாம்பிளுக்காக இப்படி ஒரு சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சைட்டில் வந்து நம்ம ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகே, நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்னா www.hack.darksecretsociety.com அப்படின்னு ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டிஎன்எஸ் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும். இது எங்கே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தான் வந்து இந்த டார்க் சீக்ரெட் சொசைட்டி டொமைனை வாங்கியிருக்கேன் அப்படின்னா எங்கே வாங்கியிருப்பேன்? ஒன்று கூகுள் டொமைன்ஸில் வாங்கியிருப்பேன், அப்படி இல்லைனா கோடாடி இந்த மாதிரி ஏதாச்சும் டொமைன் நேம் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ்ட்ட போய் நான் வந்து டொமைன் நேம் வாங்கியிருப்பேன். ஸோ அப்படி ஒரு டொமைன் நேம் நான் போய் வாங்கினேன்னா நான் வந்து கோடாடிலையோ இல்லை கூகுள் டொமைன்ஸ்லையோ ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பேன். அந்த அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ணனா என்னோட டொமைன் என்ன, நான் என்ன டொமைன் பர்ச்சேஸ் பண்ணேன், அந்த டொமைனை வந்து நம்ம எப்படி வேணால் கன்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து நான் என்ன பண்ணணும்னா என்னோட டிஎன்எஸ் ரெக்கார்டை வந்து நான் கிரியேட் பண்ணணும். அதாவது என்னோட டொமைன் வந்து எந்த சர்வர் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணும். ஏன்னா என்கிட்ட தானே அதோட ஃபுல் பெர்மிஷன்ஸ் இருக்கும், நான் தானே கிரியேட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து டிஎன்எஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போகிறேன். என்ன ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போகிறேன்னா ஒரு சப்டொமைனுக்கு வந்து நான் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஒரு சப்டொமைனுக்கு வந்து நான் ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் சர்வீஸ் வந்து நான் வாங்குறேன் அப்படின்னா அதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு சி நேம் ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணும். ஸோ என்ன பண்ணுறேன், நான் வந்து ஆட் ரெக்கார்ட் கொடுத்துட்டு என்ன நேமோ அதை கொடுக்க போகிறேன். இப்போ நான் hack.darksecretsociety.com அப்படின்னு நான் நேம் கொடுப்பேன். அது வந்து ஹேக் அப்படிங்கிறத தான் நேமாக எடுத்துக்கும். அடுத்தது வந்து என்னன்னா டைப், என்ன டைப் ஆஃப் ரெக்கார்டு கிரியேட் பண்ண போறீங்க. நான் வந்து ஒரு சி நேம் கிரியேட் பண்ண போறேன். ஏன் நம்ம சி நேம் கிரியேட் பண்ண போறோம்னா ஏன்னா நம்ம வந்து ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் சர்வீஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். அதனால வந்து நம்ம வந்து ஒரு சி நேம் ரெக்கார்ட் கிரியேட் பண்றோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டைம் டு லிவ். இதுக்கு பின்னாடியும் ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து நம்ம லேட்டரா பார்க்கலாம். பட் வந்து இதுக்கு வந்து நம்ம அது வந்து டிஃபால்ட்டா சில டைமிங் செட் ஆகும். நம்மளுக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா. அதாவது என்னன்னா எந்த பர்டிகுலர் சோர்ஸோட நம்ம கனெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டேட்டா. இப்போ நான் வந்து ஒரு ஹோஸ்டிங் சர்வர் கூட கனெக்ட் பண்ண போறேன்னா நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், ஒரு ஏ ரெக்கார்டு இல்லை வந்து ஒரு 4A ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருப்பேன். கிரியேட் பண்ணியிருந்தேன்னா நான் டேட்டாவில் என்ன கொடுத்துருப்பேன், இப்போ ஏ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா நான் ஒரு ஐபி வெர்ஷன் 4 வந்து டேட்டாவில் கொடுத்துருப்பேன். இல்லை வந்து நான் வந்து ஒரு 4A ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், டேட்டாவில் வந்து ஒரு ஐபி வெர்ஷன் 6 அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பேன். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சி நேம் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என்னால் என்ன பண்ண முடியும்னா அந்த பர்டிகுலர் கிளவுட் ஸ்டோரேஜ் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க ஒரு நேமை தான் வந்து என்னால் இங்கே கொடுக்க முடியும். ஸோ அப்போ நான் அந்த நேமை வந்து நான் இங்கே கொடுத்துட்டு நான் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிடுவேன். இந்த ரெக்கார்ட் இங்கே கிரியேட் பண்ணாதான் www.hack.darksecretsociety.com அப்படின்னு நான் வந்து தேடும் போது அந்த கிளவுட் ஸ்டோரேஜில்
இருக்க டேட்டாஸ்லாம் வந்து இந்த லிங்க்ல வந்து தெரியும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து எந்த டேட்டாவுமே அதுலேருந்து எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்காது. அப்படி அங்கேருந்து கொண்டு வந்து காமிக்கிறதுக்காக தான் இந்த ரெக்கார்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணுறனால வந்து சப்டொமைன் டேக் ஒரு பாசிபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே இடத்துல ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டேன். எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன்? www.hack.darksecretsociety.com அப்படின்னு ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த சப்டொமைனை வந்து ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் கூட நான் கனெக்ட் பண்ணுறேன். அப்படி கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே, நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த www.hack.darksecretsociety.comல நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த பேஜில் வந்து ஹேக்கிங்க்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, டவுன்லோட் பண்ணுறீங்க, எல்லாம் கேஷுவலாக போயிட்டு இருக்கு. இப்போ 1 இயர் கழிச்சு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த www.hack.darksecretsociety.com வந்து அப்படியே விட்டுட்டேன். நான் எதையுமே அப்லோட் பண்ணல, அப்படியே வந்து அது போனால் போட்டுன்னு விட்டுட்டேன். ஆக்சுவலாக அதை பற்றி நான் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டேன்னா என்ன பண்ணும்? இந்த ரெக்கார்டை வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கணும், நான் வந்து டெலிட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணல. ஸோ என்ன பண்ணியிருக்கணும், இந்த ரெக்கார்டை வந்து அப்படியே இங்கே டெலிட்ங்கிற பட்டன் இருக்குல்ல, அந்த டெலிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நான் டெலிட் பண்ணியிருக்கணும். பட் அதை பண்ணாமல் நான் அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா சப்டொமைன் டேக் ஓவர் வந்து பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இன்டர்நெட்டில் வந்து கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற, இல்லை நிறைய ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற, இல்லைனா ஃப்ரீ ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் நிறையா இருக்காங்க. அதில் வந்து ரொம்ப நம்பிக்கையான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான சில சர்வீசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசானோட AWS, அதாவது அமேசான் வெப் சர்வீஸ்னு சொல்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். அப்படியும் இல்லைனா மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் அப்படின்னு சொல்கிற இன்னொரு பிளாட்ஃபார்ம். அப்படியும் இல்லைனா கிட்டப்ல வந்து உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஃப்ரீ ஹோஸ்டிங் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான சில பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். அதாவது 1 இயருக்கு நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுற எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் கட்டினா மட்டும் போதும். இந்த மாதிரியான நிறைய ஃப்ரீ சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா பீப்புள்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தங்களுக்குன்னு ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணுறாங்க. இல்லை மெயின் டொமைன்லேயே வந்து வேணும்னா இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் கூட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம இதில் பார்க்குற இந்த 3 பிளாட்ஃபார்முமே வந்து வல்னரபிளான பிளாட்ஃபார்ம் தான். ஏன் அப்படின்னா இவங்க பர்டிகுலர் சைட்டில் ஹோஸ்ட் பண்ணிட்டு அவங்க வந்து அவ்வளோதான் கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னா நம்மளால ஈஸியாக வந்து அந்த சப்டொமைன் வந்து டேக் ஓவர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த வல்னரபிலிட்டியை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது எப்படி அவங்க யூஸ் பண்ணாமல் விட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேரெக்டாக உங்களுக்கு இந்த சப்டொமைன் யூஸ் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது. ரேர் கேஸாக தான் அப்படி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிம்பிளாக பக் பவுண்டி ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, ஒரு டொமைன் எடுக்கிறீங்க. அந்த டொமைனில் வந்து சப்டொமைன் டேக் ஓவர் பாசிபிளாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஸோ அந்த டொமைனுக்கு கீழே என்னென்ன சப்டொமைன்ஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் சப்டொமைன்ஸ்க்கு வந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருது, அதாவது அந்த பர்டிகுலர் சப்டொமைனை நீங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி வர ரெஸ்பான்ஸ் வந்து HTTPலையும் நீங்கள் செக் பண்ணியிருக்கணும், HTTPSலையும் நீங்கள் செக் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அப்படி ரெஸ்பான்ஸ் வரதில் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் வேணால் வரலாம். ஏன்னா அதில் வந்து வெப்சைட் ஒர்க் ஆச்சு அப்படின்னா வெப்சைட் டிஸ்பிளே ஆகும், இல்லை வந்து இன்னும் நிறைய ரெஸ்பான்சஸ் வந்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு முக்கியமாக தேவையான ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 404. ஏன்னா இந்த 404 அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கோடுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் சப்டொமைன் வந்து ஒரு சர்வர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கு, பட் அந்த சர்வரில் எந்த டேட்டாவுமே இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, DNS ரெக்கார்டை அழிக்கல. ஸோ அப்போ என்ன நடக்கும், ஒவ்வொரு டைம் வந்து யாராச்சும் தேடும் போதும் அது சர்வர் கூட கனெக்ட் பண்ணும், பட் அந்த சர்வர் வந்து இவங்க தேடுற எந்த டேட்டாவும் கொடுக்காது. ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டே இல்லாமல் அழிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க அதை கேர் பண்ணாமல் அப்படியே விட்டுருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து அடிஷ்னலாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அப்படி வந்து ரெஸ்பான்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு சில க்ளூஸ் கிடைக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கெட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது, இல்லை GitHub அப்படிங்கிற வேர்டு இருக்குது, இன்னும் சில வேர்ட்ஸ்லாம் இருக்குது. நான் அந்த வீடியோ எண்ணில் வந்து அந்த கீவேர்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த வல்னரபிலிட்டி வந்து உண்மையாக இருக்கா, நம்ம இந்த சப்டொமைனை வந்து டேக் ஓவர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் தென் சில டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணுறதுக்காக சில டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அஸ் அ பிகினராக வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து வல்னரபிலிட்டி செக் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணலாம். இப்போ கூகுளில் போய் நீங்கள் virustotal.com அப்படின்னு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் டார்கெட்டாக வச்சிருக்க அந்த டொமைனை வந்து அந்த virustotal.comல வந்து பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த virustotal.com வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அந்த டொமைனை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதில் வந்து ரிலேஷன்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சப்டொமைன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டொமைன் கொடுத்து சர்ச் பண்ணீங்களோ அதோட ஃபேமிலியில் இருக்க அத்தனை சப்டொமைன்ஸும் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காமிக்கும். நீங்கள் அந்த சப்டொமைன்லாம் டோட்டலாக காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இன்னொரு வெப்சைட், கூகுளில் இருக்க இன்னொரு வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணும். ஏன்னா அதில் வந்து வெறும் சப்டொமைன்ஸ் மட்டும் தான் காமிக்கும், அந்த சப்டொமைனோட ஸ்டேட்டஸ் எதுவுமே காமிக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன வெப்சைட்டு, ஒரு சின்ன கம்பெனி ரன் பண்ணுற வெப்சைட்னா ஒரு 4-5 சப்டொமைன்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு சப்டொமைனை ஓப்பன் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். பட் அதே வந்து இப்போ கூகுள் மாதிரி இருக்க பெரிய பெரிய கம்பெனிஸோட சப்டொமைன்ஸ்லாம் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு 100
சப்டொமைன் இருக்குன்னா அந்த 100யுமே அப்படியே காப்பி பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா http அண்ட் https status code.io அப்படின்னு ஒரு சைட் இருக்கு. அந்த வெப்சைட்குள்ள போய் நீங்க காப்பி பண்ண அத்தனை சப்டொமைனையும் அதுல பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிச்சிரும். அதுல வந்து பக்கத்துல வந்து ஸ்டேட்டஸ் கோட் தான் காமிக்கும். அதாவது 200, 202, அதுல 302 இல்ல 404 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் கோட் தான் வந்து உங்களுக்கு காமிக்கும். அதுல வந்து நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா 404 என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. அந்த 404 இருக்கிறத வந்து நீங்க ப்ரௌசர்ல வந்து வியூ பண்ணி பாருங்க. அந்த லிங்க் அப்படியே சப்டொமைன் வந்து இப்போ 404 வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஏதாச்சும் ஒரு சப்டொமைன் வந்து 404 ரிசல்ட் கொடுத்துருக்குன்னா அந்த டொமைனை நீங்க அப்படியே காப்பி பண்ணி உங்க ப்ரௌசரோட சர்ச் டேப்ல போட்டு நீங்க பேஸ்ட் பண்ணி ரிசல்ட் என்ன வருது, ரெஸ்பான்ஸ் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அதுல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் சில க்ளூஸ் கீவேர்ட்ஸ் சொன்னேன்ல, இந்த மாதிரி பக்கெட்னு இருக்கா செக் பண்ணுங்க, இல்ல கிட்டப்னு இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, அதுல என்ன எழுதிருக்குங்கிறத செக் பண்ணி பாருங்க அந்த க்ளூஸ்க்காக. ஓகே, இப்போ வந்து இதே வந்து இந்த கூகுள் யூஸ் பண்ணி இப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை நான் கூகுள் யூஸ் பண்ணல, எனக்கு வந்து ஏதாச்சும் டூல் சொல்லுங்க ப்ரோ, ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாச்சும் டெர்மினல் டூல் இருந்தா சொல்லுங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து சப்டொமைன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான டூல்ஸ் எல்லாம் வந்து ஒரு 5 டூல் என்னென்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருப்பேன். அது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஈஸியாக டெர்மினல்ல என்னால் டூல் இன்ஸ்டால் பண்ண முடியும், இன்ஸ்டால் பண்ணி என்னால் யூஸ் பண்ண முடியும், எனக்கு எந்த கன்ஃபிகரேஷன் ப்ராப்ளம்ஸும் இல்லை, ப்ராப்பராக யூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் அதில் இருக்க எந்த டூலை வேணால் யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் ஒரு பிகினர், எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, நான் எந்த டூல் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோஸ்டைல் சப் ப்ரூட் ஃபோர்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. இது வந்து கிட்டப்ல தான் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 3 ஸ்டெப்பில் வந்து இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஈஸியாக உங்களால் ரன் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் டூலை எப்படி இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறதுங்கிறதுக்காக நான் இன்னொரு ஷார்ட் வீடியோ இந்த வீடியோக்கு அப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் ரன் பண்ணிட்டு சிம்பிளாக வந்து நீங்கள் என்ன டொமைன் கீழே இருக்க சப்டொமைனை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டொமைனை போட்டு என்டர் பண்ணிங்கன்னா போதும். அது லைன் பை லைனாக அந்த சப்டொமைன் என்ன, அதுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, ஸோ அது வந்து என்ன சர்வர் கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஈஸியாக உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிடும். அது வந்து ஏ ரெக்கார்டில் இருக்கா, சிநேம் ரெக்கார்டில் இருக்கா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அந்த டூலே வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். ஓகே, இது கூட வந்து உங்களுக்கு நான் இன்னொரு டிப் கொடுக்குறேன். அப்படியே நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டீங்க. நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், ரெஸ்பான்ஸில் வந்து ஏதாச்சும் கீவேர்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க, பக்கெட் அப்படின்னு ஏதாச்சும் கீவேர்ட் இருக்கா, இல்லை கிட்டப் அப்படின்னு ஏதாச்சும் கீவேர்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொன்னல. ஓகே ப்ரோ, இப்போ பக்கெட் அப்படின்னா அது வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து அந்த பர்டிகுலர் சப்டொமைன் வந்து அமேசான் வெப் சர்வீஸ் யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸில் வந்து பக்கெட் அந்த மாதிரியான சில வேர்ட்ஸ்லாம் கிடைக்கும். இதே வந்து அந்த பர்டிகுலர் சப்டொமைன் வந்து கிட்டப்ல வந்து ஹோஸ்டிங் யூஸ் பண்ணிட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டப் அப்படிங்கிற கீவேர்ட்ஸ்லாம் கிடைக்கும். அப்படி இல்லை எனக்கு வந்து வேற சில சர்வர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அமேசானும் யூஸ் பண்ணல, அவங்க கிட்டப்பும் யூஸ் பண்ணல, இல்லை மைக்ரோசாஃப்ட்டும் யூஸ் பண்ணல, அவங்க வந்து வேற கம்பெனிஸோட சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அப்போ நான் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கும் சிம்பிளாக ஒரு வழி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டப்ல வந்து ஒரு ரெபாசிட்டரி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் ஐ டேக் ஓவர் XYZ அப்படின்னு ஒரு ரெபாசிட்டரி இருக்குது. அந்த பர்டிகுலர் ரெபாசிட்டரிக்கு வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சர்வீஸ், அந்த பர்டிகுலர் சர்வீஸ் வந்து வல்னரபிளா இல்லையா, அப்படி வல்னரபிளா இருந்துச்சுன்னா என்ன பர்டிகுலர் சர்வீஸ்ல வந்து வல்னரபிளா இருக்கு, அதை வந்து எப்படி நீங்க டேக் ஓவர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து லைனா கொடுத்துருக்காங்க. அந்த பர்டிகுலர் கிட்டபோர்டு லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அதில் போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க வந்து சப்டொமைன் டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீங்க வந்து டெர்மினல் டூலோ இல்லை கூகுளோ யூஸ் பண்ணி சப்டொமைன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து என்ன சர்வீஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு. பட் அந்த பர்டிகுலர் சர்வீஸை வந்து எப்படி ஹேக் பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு சர்வீஸையும் வந்து ஒவ்வொரு விதமாக நீங்கள் வந்து ஹேக் பண்ணணும். இப்போ அவங்க வந்து அமேசான் வெப் சர்வீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதை ஒரு விதமாக ஹேக் பண்ணணும். அதே வந்து அவங்க கிட்டப் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேக் பண்ணணும். இல்லை வேறு சில சர்வீசஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த சர்வீசஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வேறு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்களால் ஹேக் பண்ண முடியும். இது மித்த ஹேக்கிங் மாதிரி ஜென்ரலாக எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டெப் பண்ணால் ஹேக் பண்ண முடியும்லாம் கிடையாது. இதில் வந்து எப்படி வேறு சர்வீசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் நீங்கள் தனித்தனி ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் ஈஸியாக வந்து இந்த சப்டொமைன் டேக் ஓவர் வந்து பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான ஒர்க்லாம் கிடையாது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒர்க் தான். பட் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பவுண்டி அதிகமாக கிடைக்கும். ஏன்னா சப்டொமைன் டேக் ஓவர் வந்து ரொம்ப சிவியாரிட்டி அதிகமாக உள்ள ஒரு பக், அதனால பவுண்டிஸ் நிறையா கிடைக்கும். இப்போ ஹேக்கர்ஸை ஹேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் நிறைய அட்வான்டேஜ் வந்து இதில் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சப்டொமைன் டேக் ஓவர் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். பட் கரெக்டாக பண்ணிட்டீங்க, உங்களால் சப்டொமைன் டேக் ஓவர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பவுண்டிஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது இப்போ ஒரு அமேசான் வெப் சர்வீஸில் வந்து ஒரு சர்வீஸ் வாங்கி அதை அவங்க யூஸ் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா நம்ம எப்படி டேக் ஓவர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அமேசான் வெப் சர்வீஸில் வந்து வாங்கியிருக்காங்கிறத
நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏன்னா ரெஸ்பான்ஸில் வந்து பக்கெட் அந்த மாதிரிலாம் க்ளூ உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அமேசான் வெப் சர்வீஸில் தான் வந்து அவங்க வந்து சர்வீஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா உடனே அமேசான் வெப் சர்வீஸில் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் பேஜ் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து இதில் இருக்க எந்த சர்வீஸ் வேணால் செலக்ட் பண்ணலாம். பட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ப்ராப்பராக அவங்க என்ன சர்வீஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன அந்த சப்டொமைன் ஸ்கேனிங் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலே வந்து அவங்க என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சலாம். மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா அமேசான் S3 அப்படிங்கிற சர்வீஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அமேசான் S3 நீங்களும் செலக்ட் பண்ணி அதில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் அமேசான் S3ல வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உள்ள வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு புது பக்கெட் வந்து கிரியேட் பண்ணும். நான் முன்னாடியே சொன்னல உங்களுக்கு ரெஸ்பான்ஸில் வந்து பக்கெட் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருந்துச்சுன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு அமேசான் வெப் சர்வீஸ் தான் அவங்க வந்து சர்வீஸ் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஏன் சொன்னோன்னா உங்களுக்கு இதை பார்த்தாலே புரியும். ஏன்னா இவங்க வந்து சர்வீஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரியேட் அ நியூ பக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸில் வந்து இந்த மாதிரி பக்கெட் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகே, இப்போ இதில் எப்படி பக்கெட் நியூ பக்கெட் கிரியேட் பண்ணுறதுன்னா இந்த கிரியேட் நியூ பக்கெட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பக்கெட் நேம் அப்புறம் கரெக்டான ரீஜியன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிரியேட் பக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பக்கெட் வந்து ஈஸியாக கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து அப்லோட் பண்ணும். அதாவது நீங்கள் வந்து சப்டொமைன் டேக் ஓவர் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டொமைன் கீழே நீங்கள் என்ன வேணால் காமிக்க வைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த டொமைனில் இப்போ 404 தான் இருக்குது. நீங்கள் சப்டொமைன் டேக் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கெட்டுக்குள்ளே நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து அந்த சப்டொமைன் கீழே தெரியும். இப்போ அதே ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பக்கெட்டில் வந்து மெயின் டொமைன் மாதிரியே ஒரு ஃபேக் பேஜை கிரியேட் பண்ணி ஸோ அதை வந்து ஒரு HTML ஃபைலாக அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால என்ன நடக்கும்னா இந்த இடத்துல வந்து ஒரு மெயின் டொமைன் மாதிரியே சப்டொமைனில் வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அந்த பேஜை வந்து ஆன்லைனில் இருக்கும். ஸோ யாராச்சும் தேடி வரவங்க வந்து என்ன நினைப்பாங்க இந்த சப்டொமைன் வந்து ஒரிஜினல் தான். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக எங்கே அவங்க தேடி பார்த்தாலும் இது வந்து ஃபேஸ்புக்கு சொந்தமான பேஜ்னு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நம்ம வந்து டொமைனை வந்து மாற்றி கிரியேட் பண்ணல. அவங்களோட டொமைனில் என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து நம்மளோட டேட்டாவை டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம். அதுதான் வந்து ஆக்சுவலி சப்டொமைன் டேக் ஓவரோட கான்செப்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டாங்க HTML ஃபைல் ஒன்று அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபிஷிங் அட்டாக்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை வேறு சில ஹேக்கிங்கும் வந்து இது மூலயமா பாசிபிள் ஆகும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் உங்களுக்கே தெரியும் இதை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் என்ன பண்ணணும்னா நீங்கள் முக்கியமாக இந்த S3ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த பக்கெட்டுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கணும். அதாவது ப்ரைவேட்டாக நீங்கள் மட்டும் அக்சஸ் பண்ணணுமா இல்லை பப்ளிக்காக யார் வேணால் அந்த பக்கெட்டில் இருக்க டேட்டாவை வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து அக்சஸ் கண்ட்ரோலில் வந்து நீங்கள் ப்ரைவேட் அப்படின்னு இருக்கிறது வந்து பப்ளிக்னு வச்சுட்டா தான் எல்லாத்தினாலும் அக்சஸ் பண்ண முடியும். இது இல்லாமல் இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் செட்டிங்ஸில் வந்து போய் மாற்றணும். அது வந்து நீங்கள் அமேசான் வெப் சர்வீஸில் S3 வந்து எப்படி கன்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு ஒரு தனி வீடியோ வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அமேசான் வெப் சர்வீஸில் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம். அப்படி கிரியேட் பண்ணும்போது நம்ம ஏதோ ஒரு நேம் போட்டு ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம்னா அது எப்படி வந்து போய் அந்த சப்டொமைன் கூட கனெக்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆக்சுவலாக இதில் தான் நீங்கள் எந்த விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கெட் நேமையும் ரீஜியனையும் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது ப்ராப்பரான அந்த சப்டொமைன் நேமை தான் நீங்கள் வந்து ஒரு பக்கெட் நேமாக கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கெட்டோட ரீஜியன் அண்ட் தென் நீங்கள் ப்ராப்பரான கரெக்டான பக்கெட் ரீஜியன் கொடுத்தா தான் வந்து நீங்கள் சொல்லியிருக்க அந்த பர்டிகுலர் சப்டொமைனோட கனெக்ட் ஆகும். எப்படி ஒரு கரெக்டான நேமையும் கரெக்டான ரீஜியனையும் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டெர்மினல் டூல்ஸ். அதாவது நீங்கள் பக்கெட் நேமையும் பக்கெட்டோட ரீஜியனையும் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக 2 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லினக்ஸ் டெர்மினல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிக் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது, DIG ஸ்பேஸ் அப்புறம் நீங்கள் எந்த சப்டொமைனுக்கு வந்து நேம் இல்லை ரீஜியன் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ டேரெக்டாக அந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் சப்டொமைனோட டீடைல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது DNS ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நான் வந்து விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன் என்கிட்ட காலி லினக்ஸ்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா உங்களோட CMD ஓப்பன் பண்ணிட்டு nslookup space subdomain.com அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் சப்டொமைனோட DNS ரெக்கார்டு வந்து தெரியும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே வந்து நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்க அந்த பர்டிகுலர் சப்டொமைன் வந்து அமேசான் வெப் சர்வீஸில் வந்து அக்கௌண்ட் வச்சுக்காம ஒரு GitHub ரெபாசிட்டரி வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ஹோஸ்டிங்க்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி சப்டொமைன் டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. GitHubக்கு போய் ஒரு நியூ ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணும். அப்படி கிரியேட் பண்ணுற அந்த பர்டிகுலர் ரெபாசிட்டரி நேம் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா DNS ரெக்கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேமை வச்சு நீங்கள் வந்து ஒரு ரெபாசிட்டரி வந்து கிரியேட் பண்ணும். இந்த நேம் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம முன்னாடியே வந்து AWSல பார்த்துருப்போம். அதுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி nslookup அப்படின்னு போட்டு என்ன சப்டொமைனோ அதை வந்து நீங்கள் CMDல டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் வந்து கிடச்சிரும். அந்த நேமில் தான் நீங்கள் வந்து GitHubல வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணும். அப்படி கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதாவது அந்த பர்டிகுலர் சப்டொமைனில் வந்து என்ன டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து அந்த டேட்டா வந்து நீங்கள் HTML ஃபைலாக வந்து அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணிட்டு அதே ரெபாசிட்டரியில் வந்து ஒரு நேம் ரெக்கார்ட் நீங்களும்
நீங்களும் வந்து அதில் ஒரு ஃபைல் தனியாக கிரியேட் பண்ணும். அதுக்கும் சில வீடியோஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி வந்து கிட்டப்ல வந்து ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனி வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பட் முக்கியமாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரெபாசிட்டரி நேம் வந்து ஆக்சுவலாக நீங்கள் டார்கெட் பண்ணுற அந்த சப்டொமைனோட சி நேமாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டப்ல வந்து நீங்கள் ஹோஸ்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டம் யூஆர்எல் வந்து வச்சுக்கலாம். அப்படி கஸ்டம் யூஆர்எல் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த பர்டிகுலர் சப்டொமைனை டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் சப்டொமைனை வந்து காப்பி பண்ணி அப்படியே வந்து இந்த கஸ்டம் யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, அந்த பர்டிகுலர் சப்டொமைனை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டீங்க. அதாவது ரெஸ்பான்ஸில் வந்து உங்களுக்கு கிட்டப்னு ஒரு க்ளூ கிடச்சிருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஈஸியாக வந்து அந்த சப்டொமைனை வந்து டேக் ஓவர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதுவும் இல்லாமல் வந்து வேற சில இது வந்துருச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே தனித்தனி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, ப்ராப்பரான சி நேம் கண்டுபிடிக்கணும். அமேசான் வெப் சர்வீஸில் வந்து சர்வீஸ் வாங்கியிருந்தாங்கன்னா ரீஜியன் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான டூல்ஸ் என்னன்னா, சப்டொமைன் ஸ்கேன் பண்ணுற டூல்ஸ். அந்த டூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துட்டேன். சி நேம் எப்படி கண்டுபிடிக்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இல்லை இந்த அமேசான் வெப் சர்வீஸ் இல்லாமல் கிட்டப் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணாங்கன்னா அதில் எப்படி சப்டொமைன் டேக் ஓவர் பண்ணுறதுக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை போய் செக் பண்ணி பாருங்க. கேன் ஐ டேக் ஓவர் XYZ அப்படிங்கிற கிட்டப் ரெபாசிட்டரியில இருந்து நிறைய டீடைல்ஸ் இருக்கு. அந்த லிங்க்கை தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா என்ன சர்வீஸ், அந்த சர்வீஸ் உங்களால் ஹேக் பண்ண முடியுமா முடியாதா, அப்படி ஹேக் பண்ண முடியும்னா என்ன ஸ்டெப்பை யூஸ் பண்ணி ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஈஸியாக ரொம்ப புரியுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படியும் உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து எனி டைம் ஹெல்ப் பண்ணுறேன். தட்ஸ் இட் டுடே. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் தென் நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா பை.